சொர்க்கம் சொர்க்கம் இன்னில் உண்டோ சொர்க்கம். தினம் இவ செஞ்ச சோத்தை தின்னுதுன்னு கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. தொண்டையே எரியுது போ. ஏண்டி இன்னைக்கு யார் சமையல் பண்ணா? என்ன புதுசா கேக்குறீங்க? நான் தான் செஞ்சேன். ஏன்? ஆமா, நீ வச்ச குழம்புல உப்பும் இல்ல காரம் இல்ல, சப்புன்னு இருக்குது, நெஞ்சையெல்லாம் கரிக்குது. ஏன் பேச மாட்டீங்க? கல்யாணம் ஆன புதுசுல நிஜமாவே உப்பு போடாம வச்ச குழம்ப நல்லா இருக்குன்னு உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சிங்க. இப்ப இந்த சாப்பாடு உப்பு சப்பு இல்லாம போச்சா? சும்மாவா சொன்னாங்க ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு? அந்த கதை தான். ஆமாண்டி, நமக்கு கல்யாணம் ஆகிறப்ப அந்த வயசு என்ன, இப்ப எனக்கு என்ன வயசு ஆகுது? ராஜா, ரமேஷ் வந்திருந்தாண்டா. ரமேஷா? எனக்கு தெரிஞ்சு 4-5 ரமேஷ் இருக்கானுங்க. எந்த ரமேஷ்? என்னடா எப்படி பேசுற? வேற எந்த ரமேஷ் வருவான்? உன் தம்பி ரமேஷ் வந்துட்டு போனான். எது? என் தம்பி ரமேஷா? அவனுக்கு தான் நான் வாங்கின 2000 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன். அப்புறம் எதுக்கு இங்க வந்தா? எது? நீங்க கொடுத்தீங்களா? நான் என் கையில கிடந்த வலையில வச்சு கொடுத்துருக்கேன். எப்படியோ கொடுத்தமல்ல. ஏமா தம்பி வட்டிக்கிட்டு கேட்கறானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மலரு குளிக்காம இருக்கலாம். சென்னையில இன்னைக்கு இருக்கிற தண்ணி பிரச்சனையில எத்தனை பேர் குளிக்காம இருக்காங்க? இது ஒரு பிரச்சனை. நான் வந்து ரிப்போர்ட் பண்ண எனக்கு. டேய், எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமா பேசுதடா. மலரு குழந்தை உண்டாயிருக்கலாம். பாவம், தாய் இல்லாத பொண்ணு. முழுகாம இருக்க இந்த நேரத்துல கூட இருந்து பாத்துக்கணும்னு டாக்டர் அம்மா சொல்லியிருக்காங்களாம். அதான் அவன் வந்துட்டு போனா. நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு இருந்தேன். என்னடா சொல்ற? என்ன சொல்ற? என்னதான் இருந்தாலும் அவன் பேசுனது தப்பு தான். இருந்தாலும் தம்பியா போயிட்டானே. அந்த பொண்ணுக்கும் வேற யாரும் இல்ல. சரி, போயிட்டு வா. எது போயிட்டு வா? அது எப்படிங்க அத்தையை அனுப்புறது? நமக்கும் கொஞ்சமாவது ரோஷம் வேண்டாமா? அவங்க தான் பாசத்துல உருகுறாங்கன்னா அவங்க சொல்றதுக்குள்ள நீங்களும் தலை ஆட்டுறீங்களே. ஏடி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடி? நீயும் ஒரு பொட்ட பிள்ளைய பெத்தவ தானே. அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குது, அதை பாத்துக்க கூட ஒரு பொம்பளை துணை இல்ல. எனக்கு மனசாட்சி இருக்கு. ஆனா 2000 ரூபாய் காசுக்காக நம்மள அவமானப்படுத்திட்டு போனதை அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் எதுக்கு எடுக்கிற? உதவின்னு கேக்குறா. போகலன்னா 4 பேர் என்ன நினைப்பாங்க? எது 4 பேரா? அன்னைக்கு யாரோ 3ஆவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி கேவலமா பேசிட்டு போனாரு. அப்ப எங்க போனாங்களா அந்த 4 பேரு? அன்னைக்கு அவருக்கு பணம் பெருசா தெரிஞ்சது, இன்னைக்கு சொந்த பந்தம் பெருசா தெரியுதாக்கும். எந்த முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டு வாசப்படி மீச்சாராம்? உங்களை ஒன்னும் அவர் அம்மா பாசல கூப்பிட்டுட்டு போறான்னு நினைக்காதீங்க. அந்த வீட்டுக்கு வேலைக்காரி தேவை, அதான் கூப்பிட்டு போயிருக்காரு. ஆமாமா, இருக்கட்டும். நான் வேலைக்காரியாவே இருந்துட்டு போறேன். நான் யாருக்கு வேலைக்காரியா இருக்கிறேன்? என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் தானே. 1000 தான் இருந்தாலும் அவன் என் புள்ள. அவன் கூப்பிட்டு நான் போகாம இருக்க முடியுமா? நீங்க பாசத்துல துடிக்கிறீங்க, ஆனா அவருக்கு தெரியலையே பாசம் தான் பெருசு பணம் பெருசு இல்லன்னு. அன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் காசுக்கு கழுத்துல துண்டு போட்டு கேக்குற மாதிரில கேட்டு போனாரு. அப்போ அவர் என்ன வேணா பேசுவாருன்னு நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா அவர் பணக்கார வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டாரு. அவருக்கு எப்ப தேவையோ இந்த வீட்டுக்கு கதை தட்டுவாரு. உடனே நம்ம ஓடி போய் உதவி பண்ணணும். இது என்ன நியாயம்? என்னடி பெருசா நியாயத்தை கண்டுபிடிச்சிட்ட? இது ஒரு சாதாரண விஷயம். இத பூத கண்ணாடி வச்சு பெருசு படுத்துற? அண்ணன் தம்பின்னா சண்டை சச்சரவுகள் இருக்குதான் செய்யும். அதுக்காக நல்லது கெட்டதுக்கு போகாம இருக்க முடியுமா? நீ கூட தான் அவன் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனான்னு அவனை பத்தி பெருமையா பேசுன. அப்ப ஒரு கையில பணம் காசு இல்ல, நல்லவரா இருந்தாரு. இப்ப காசு பணம் சேர்ந்தவொன்னு ஆளே மாறிட்டாரு. என்னமோ ஒரு பொண்டாட்டி மட்டும்தான் புள்ள பெத்துக்கிற மாதிரி ஆள் தேடிட்டு வந்திருக்காரு. ஊர்வலத்துல வேற யாரும் குழந்தைய பெத்துக்கலையா? ஆடி பாவி, இப்படி அநியாயமா போய் சொல்றியே. நீ மட்டும் கர்ப்பமானோன்னு அம்மா வீட்டுக்கு போனேன், குழந்தைய பெத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்த. அதுக்கப்புறம் நந்தினியை அம்மா தான் வளர்த்துச்சு. இதையெல்லாம் மறந்துட்டு அம்னீசியா வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. விடுப்பா, அதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்க? அம்மாடி, உன்ன மாதிரி மலருக்கு ஒரு தாய் இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்ல. பாவம், அவ தாயில்லா பொண்ணு. என்னதான் வசதி இருந்தாலும், கேட்டதை செய்யறதுக்கு தகப்பு இருந்தாலும், இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொம்பளை துணை தேவை. வேலைக்காரியங்களெல்லாம் வச்சா சரிப்பட்டு வராது. நான் போகலன்னா சம்மந்தி என்ன பத்தி என்ன நினைப்பாரு? இதெல்லாம் இவளுக்கு எங்கேயுமா புரிய போகுது? நல்லா புரிஞ்சிருச்சுங்க. உங்க தம்பி வீடு வசதியான வீடு, அங்க ஏசி எல்லாம் இருக்கு. நம்ம வீட்டுல அதெல்லாம் இல்லையே. உங்க அம்மாக்கு அங்க போகணும்னு ஆசை வந்துருச்சு. எங்க சோறு கிடைக்கும்னு நாக்கு தொங்க போட்டு அலையிற ஜென்மம் நான் இல்ல. உன்னை என் சொந்த மகளா நினைச்சேன். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லிட்ட. இத்தனை நாளா மனசுல நினைச்சதெல்லாம் வெளியில வந்துருச்சுல்ல. நானும் 4 பிள்ளைங்களை பெத்தேன் வளர்த்தேன். என் மருமகளுங்களுக்கு பேர் காலமும் பார்த்துட்டேன். இப்ப இவன் குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டா ஒரு தாய் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிட்டோன்ற திருப்தியோட நிம்மதியா இருப்பேன்.
அதுக்காக தான் கிடந்து துடிக்கிறேனே தவிர நீ சொல்றதெல்லாம் எனக்கு அல்பம். சரித்த, நீங்க அங்க போயே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போங்க. ஆனா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வராதீங்க, அங்கேயே இருந்துருங்க. ஜெயந்தி, என்னடா இப்படி சொல்லிட்டு போறா? அவ கிடக்குறமா வயிற்றுச்சல் பிடிச்ச கழுத. நீ நாளைக்கு தம்பி வீட்டுக்கு போறமா? அவ யாருமா உன்னை போக வேண்டாம்னு சொல்றதுக்கு? நீ போய் நிம்மதியா படுத்துவங்கம்மா, போமா. நீ நாளைக்கு தம்பி வீட்டுக்கு போறீமா, போமா. நாளைக்கு காலையில் நம்ம வக்கீலோட நான் மும்பை புறப்படுறேன். காலங்காத்தால் 6 மணிக்கு ஃப்ளைட்டு. கவிதா, இப்பயே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் சொல்லாமல் புறப்பட்டேன்னு சொல்லிடாத. இப்போ எதுக்குன்னு திடீர்னு மும்பைக்கு போறீங்க? மும்பையில் டேக் ஓவர் தியாகராஜன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வேலையே லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி வாங்குறது தான். ப்ராப்பர்ட்டியில் எந்த வில்லங்க இருந்தாலும் அவரே தீர்த்துக்குவார். கோர்ட்டு கேஸுனா கூட அவரே முடிச்சுக்குவார். நம்ம வேளச்சேரி ப்ராப்பர்ட்டியை பற்றி அவர்கிட்ட பேசினேன். நேரில் வாங்க, பேசி முடிச்சிடலாம், வரும்போது டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். அதான் போகிறேன். ஒரே ஒரு பிரச்சனை, மார்க்கெட் வேல்யூவை விட ஒரு 25% கம்மியாக கொடுத்து தான் வாங்குவார். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நீங்க எடுத்த முடிவு சரிதான் மாப்பிள்ள. பிரச்சனை இருக்கிற இடத்த இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கட்டிட்டு அழ முடியும்? பேசாம கேட்கிற விலைக்கே கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன, ஏதோ புறம்போக்கு நிலத்தை தூக்கி கொடுக்கற மாதிரி சாதாரணமா சொல்லிட்டீங்க. அண்ணே, நீ ஏன் அவசரப்படுற? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நாமே 25% லாஸுக்கு விற்கணும். அந்த ராஜ்குமார் தான் நம்மளுக்கு 3 மாசம் டைம் கொடுத்துருக்காரே. இதுக்குள்ள அந்த தடி பசங்க போட்ட கேஸை நம்மளால உடைக்க முடியாதா என்ன? என்ன பேசுற நீ? இல்ல, எந்த நம்பிக்கையில பேசுற? இது சிவில் கேஸ். 3 மாசம் இல்ல, 30 வருஷம் ஆனாலும் இது முடியுமா முடியாதான்னு நம்மளுக்கு தெரியாது. அது வரைக்கும் அந்த கம்பெனிக்கார சும்மா இருப்பானா? இங்க பாருமா, உன்ன மாதிரி குருட்டு நம்பிக்கையில என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏதோ காஞ்சனா சொன்னதால 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க, அதனால அதே நம்பிட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு கவிதா, நீயும் நானும் சேர்ந்து கையெழுத்து போட்டு தான் அந்த அட்வான்ஸ் பணத்தை வாங்கினோம். அதை செலவும் பண்ணிட்டோம். இப்போ அந்த கம்பெனிக்காரன் திரும்பவும் அந்த காசை கேட்குறான். உன்கிட்ட இருக்கிற பணத்தையும் நீ கொடுக்க மாட்டேன்ற, நான் எடுக்கிற முயற்சியும் சரியில்லைன்ற. இப்போ என்னதான் பண்ண சொல்ற? ஐயோ, 25% குறையுதேன்னா கேட்டேன், அதுக்கே இப்படி கோவப்படுற? ஏமா, குறையுதுன்னு கவலைப்படுறிய? இது என்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சு சேர்த்து வச்ச சொத்தா, இல்லை நம்ம பரம்பரை சொத்தா நீ இந்த அளவுக்கு கவலைப்படுறதுக்கு? ஏதோ பம்பர் பரிசு மாதிரி கிடைச்சிருக்கு, அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை விற்கிறதுல லாப நஷ்டம் பார்த்தோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் முதலுக்கே மோசம் வந்துடும். ஏமா, நம்ம லேண்ட் என்ன கிளீன் டாக்குமெண்ட்ஸோடவா இருக்கு? லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி தானே. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு வச்சுக்க, நீ நினைக்கிற மாதிரியும் சொல்ற மாதிரியும் விற்கலாம். வர தூக்கமே வர மாட்டேங்குது. அத்தை, எனக்கு காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட்டு. நீங்கள் தேஜாவை 4 மணிக்கு போய் வக்கீல இங்கே கூப்பிட்டு வந்துட சொல்லுங்கள். நாங்கள் இங்கேருந்து போகிறோம். நான் போய் தூங்குறேன். குட் நைட் கவிதா. ம், 25% கம்மியா விற்க போறாரா? யார் அப்ப வீட்டு சொத்தை யார் விற்கிறது? வர வர இவருக்கு அறிவே இல்லை. என்ன கீதா, ரிஜிஸ்டர் போஸ்ட் உங்களுக்கா? என் பேருக்கு தான் வந்திருக்கு. என்ன விஷயம்? கையெழுத்து போட்டு அனுப்ப சொல்லி மிஸ்டர் ரவி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. என்ன கீதா, இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அவர் கேட்டிருக்கிற மாதிரியே கையெழுத்து போட்டு நிம்மதியா இருக்க போறேன். கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க கீதா. உங்ககிட்ட எதுவும் சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அப்புறமா உங்களுக்கு பாரமா இருந்தா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லுவீங்க. ஆமாண்ணா, இந்த விஷயத்துல நாமளா எந்த முடிவும் எடுக்க முடியாது. அக்காவா பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாம பேசாம தான் இருக்கணும். வெண்ணிலா, இந்த ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே ஒரு ஈகோ. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டா நம்ம பயந்து போய் எனக்கு எப்படியாவது வாழ்வு கொடுங்கன்னு கெஞ்சுவோங்கிற திமிரு. புருஷன் இல்லாம ஒரு பொண்ணால தனியா வாழ முடியும்னு நான் வாழ்ந்து காட்டுறேன். என் குழந்தைய நானே தனியா வளர்ந்து ஆளாக்குறேன். அப்ப தெரியும் ஒரு பொண்ணோட பவர் என்னன்னு. கீதா, நீங்க உலக நேடியை மாத்தணும்னு நினைக்கிறீங்க. புருஷங்கிற பந்தத்தை அறுத்துட்டு சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்படுறீங்க. அது அவ்வளவு சுலபம் இல்லை. புருஷன் அனுசரிச்சு வாழ தெரியாதவ, திமிரு பிடிச்சவ, வாழா வெட்டி, இப்படி எத்தனையோ பரிசல் உங்களை தேடி வரும்.
அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக உங்களால் வாழ முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. என் குழந்தைக்குன்னா எனக்கு என் குழந்தை, எனக்கு அது போதும். மனுஷனா பிறந்தா யாருக்காவது வாழணும். நான் என் குழந்தைக்காக வாழ்ந்துட்டு போறேன். இல்லக்கா, ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அவனை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னா உங்களோட புருஷனோட துணை உங்களுக்கு கண்டிப்பா தேவை. நீ சொல்றது குடும்பத்து மேல பொறுப்புள்ள புருஷனுக்கு. இந்த ஆளுக்கு அதெல்லாம் பொருந்தாது. இந்த ஆளு போய் பித்தலாட்டத்திலே ஊறி போனவன். இந்த மாதிரி உதவாத புருஷனுக்காக வாழறதை விட ஊரார் சொல்ற பழி சொல்ல ஏத்துக்கிட்டு என் குழந்தைக்காக வாழறது எவ்வளவு மேல். நான் தனியா நின்னு என் குழந்தைய வளர்த்து ஆளாக்கி ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். இதை ஒரு சவாலா ஏத்துக்கிட்டு நான் செஞ்சு காட்டுறேன். ஹலோ, நான் ராஜ்குமார் பேசுறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பாலாஜி இருக்காரா? அண்ணனா, அவர் உங்க விஷயமா தான் டேக் ஓவர் தியாகராஜனை பார்க்கறதுக்கு மும்பை போயிருக்காரு. ஓஹோ, அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமேம்மா. ஐயோ, இது எங்களுக்கு தெரியாம போச்சே. சரிம்மா, பாலாஜி எப்போ வருவாரு? அங்க வேலை முடிஞ்சதும் அவர் வந்துருவாரு சார். அவர் வந்ததும் நீங்களும் பாலாஜியும் கம்பெனிக்கு வாங்க. உங்களுக்கு 3 மாசம் டைம் கொடுத்ததை பத்தி நான் ஹெட் ஆபீஸ்ல பேசிட்டேன். அது விஷயமா நாம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே சார். அண்ணன் திரும்பி வந்த உடனே நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்க ஆபீஸ்க்கு வந்துடுறோம். ரைட்டுமா. காஞ்சனா மேடம் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்களேன். என்னது, காஞ்சனா மேடமா? ஆமாம்மா. அவங்க இன்னும் வரல சார். அப்படியா? சரி, ஒன்று பண்ணுங்க. அவங்க வந்தாங்கன்னா வர 15ஆம் தேதி நான் அவங்கள பார்க்கறதுக்காக அங்க வரேன்னு சொல்லுங்க. சொல்றேன் சார். என்ன விஷயம் சார்? சும்மா பேசுறதுக்கு தான். தேதியை மட்டும் சொன்னீங்கன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் மறந்துடாம சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன் சார். ஓகேம்மா. ஐயோ, வேலைக்காரிய போய் மேடம் மேடம்னு சொல்றான். ஏய், இங்க வாடி. நான் என்ன உனக்கு ப்ரோக்ராம் சொல்ற ஆளா? கண்டவெல்லாம் ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணுங்கிறான், பேசணுங்கிறான். இது என்ன வீடா இல்ல லாட்ஜா? காலையில நான் வந்த உடனே என்கிட்ட பிரச்சனை பண்ணணுங்கிற முடிவோட இருக்கியா? ஏதோ மொட்டை தாத்தா குட்டையில விழுந்த கதை மாதிரி தலையும் புரியாம வாழும் புரியாம பேசுற. யார் ஃபோன் பண்ணா என்னன்னு சொல்ல. அடடடடா, அப்ப பல பேர் இருக்காங்களா? அதுல இன்னார்னு வேற குறிப்பிட்டு சொல்லணுமா? ஏய், ஏதோ தெரியாதனமா அந்த ஆள் கிட்ட இடத்து கொடுத்துட்டோம். அது வில்லங்கத்துல மாட்டிக்கிச்சு. அதுக்காக நாங்க என்னமோ அந்த ஆளுக்கு அடிமை மாதிரில பேசிட்டு இருக்கான். ஓ, ராஜ்குமார் சார் தான் ஃபோன் பண்ணாரா? ஆமா. அதுக்கு தான் இந்த பேச்சு பேசுறியா? உன்னோட குடுமையே அவர்கிட்ட சிக்கிட்டு இருக்கு, அத மறந்துடாத. ஹலோ ஹலோ, அதுக்காக உனக்கு இந்த ப்ரோக்ராம் சொல்ற வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாது. என்னமோ காஞ்சனா மேடம்ங்கறான், கூப்பிடுங்கறான். உனக்கும் அந்த ஆளுக்கு அப்படி என்ன தொடர்பு? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஹே, நீ தெருவுல சுத்துற தெரு நாயா இருந்தா தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ என் வீட்டுல வேலை பாக்குற நாயாச்சே, அதனால உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும். சொல்லுடி, உனக்கும் அந்த ராஜ்குமாருக்கும் என்ன தொடர்பு? என்னமோ 15ஆம் தேதி ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்களாமே, எங்க போட்டிருக்கீங்க? மகாபலிபுரமா இல்ல லோக்கல் லாட்ஜா? யாரு யாரு அடிக்கிற? இனி ஒரு செகண்ட் இந்த வீட்ல இருக்க கூடாது. கெட் லாஸ்ட். என்ன கவிதா இது? நடந்தது நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். பாத்தீங்கல்ல, அவ்வளவுதான், சீன் முடிஞ்சது, போங்க. நீ பேசின வார்த்தைக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் பேசுவா. உன் மேலதான் தப்பு இருக்கு. தப்பு யார் பேர்ல இருக்குன்னு நான் கேட்டனா? இதுக்காக தான் மாடிப்படியில இருந்து கீழே இறங்கி வந்தீங்களா? நீங்க என்ன இந்த வீட்டு நீதிபதியா? பேசாம போங்க. நீங்களும் உங்க பொண்ணு வந்த பிறகுதான் அந்த காஞ்சனா நாய் துள்ள ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு திமிரு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட எவ்வளவு அடக்க ஒடுக்கமா மரியாதையை நடந்துட்டா தெரியுமா? இந்த பாத்துக்கோ, கட்டிக்க மாத்து போடுவோன்னு எடுத்துட்டு வந்த அவ்வளவுதான். வரமா காஞ்சனா, இருமா, நான் சொல்றது இல்லம்மா. எனக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான வார்த்தையை யூஸ் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என்னமா பெரிய வேலை? இப்படி கேவலப்பட்டு இருக்கிறத விட 4 வீட்டுல நான் பிச்சை எடுத்து சாப்பிடுவேன். ஏய்,
போடி போ. வேலை கிடைக்காம சோத்துக்கு வழி இல்லாம லோல் பட்டதான் உனக்கு புத்தி வரும். போ. மணி, இனிமே என் உயிரே போனாலும் நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போக மாட்டேன் மணி. ஏன் என்னாச்சு? அன்னைக்கும் அப்படித்தான் என்னையும் தேஜாவையும் நினைச்சு கேவலமான பட்டத்தை என் மேல கட்ட பார்த்தா. ஆனா அந்த ஆளை அந்த வீட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு ஒருவேளை சோறு போட்டதுனால அந்த ஆள் என்ன காப்பாத்துனா. இப்படி குழந்தைக்காக என்ன பண்ணாலும் நான் சகிச்சுட்டு போறத பலவீனமா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அவ என்ன பண்ண தெரியுமா மண்ணி? என்ன பண்ண? என்னையும் அந்த ராஜ்குமாரையும் வச்சு. அழாத, என்னாச்சுன்னு சொல்லு. அந்த ராஜ்குமாருக்கும் எனக்கும் ஏற்கனவே கனெக்ஷனை பண்ணி நான் அவரை மைக்கு வச்சிருக்கேனா. 15ஆம் தேதி என்ன பார்க்க வர அவளுக்கு போன் பண்ணிருக்காரு மண்ணி. அந்த ஆளை கூட்டிட்டு எங்க ரூம் போட போற, மாவளிபுரம் போக போறியான்னு கேக்குறான் மண்ணி. இதெல்லாம் கேட்டுண்டு நீ சும்மாவா இருந்த? அவளை இழுத்து வச்சு 4 அறை அறைய வேண்டியதானே? அப்படியே என் ரத்தம் கொதிச்சுது. அவ கழுத்தை பிடிச்சு நெருங்கினோட தான் போனேன். அதுக்குள்ள மோக நம்ம வந்துட்டாங்க. இனிமே நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் மண்ணி. சரி, அழாத காஞ்சனா, நான் சொல்றத கேளு. இத பாரு, இனிமே நீ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போக மாட்டேன், நான் நின்னுட போறேங்கிற. யாருக்காக இத்தனை நாள் அவ பண்ண கொடுமைகளையோ அவமானங்களையும் பொறுத்துன்னு இருந்தியோ, அவ இனிமே இந்த குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்றான்னு வச்சுக்கோ. உன்னால அந்த குழந்தைய மறந்து இருக்க முடியுமா காஞ்சனா? போதும் மண்ணி. குழந்தை அவகிட்ட பட்ட அவமானம் போதும். இங்க பாருங்க, எங்க அம்மாவோட சக்தி இருக்கிறது உண்மையா இருந்தா நான் எங்க இருந்தாலும் என் குழந்தைய கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. வாய் பேச முடியாம இருந்த குழந்தைய பேச வச்சது யாரு? எங்க அம்மா தானே. அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்ல. நான் என் பொண்ணு பக்கத்துல இல்லனாலும் அவங்க இருந்து பாத்துக்குவாங்க. சரி, மாயமாகிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டல்ல, இனிமே அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. நீ தைரியமா இரு, அழப்படாது, அழாத. இதை பாரு காஞ்சனா, அழுதுண்டே இருந்தா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. மனசை தைரியமா வச்சுக்கணும், புரியறதா? வா, சூடா காபி கொடுக்கறேன், ஒரு வா குடி. சொன்ன கேளு காஞ்சனா. எனக்கு வேணாம். என்னடி நீ?